மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகை முக்தியின் வடிவமாக, முக்தியின் ஸ்வரூபமாக, அந்த ரூபமாகவே இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அடுத்தது, அவளுக்கு பிரியமான விஷயம் என்று ஒன்று இருக்குமே, அது எப்படிப்பட்ட பிரியம், எதில் பிரியம் அப்படின்னு சொல்வது. ஓம் லாஸ்ய பிரியாயை நமஹ. ஓம் லாஸ்ய பிரியாயை நமஹ. இப்போ இந்த லாஸ்ய பிரியா அப்படிங்கிற இந்த நாமம் எதற்கு தொடர்புடையதாக வரும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடேஸ்வரி அப்படின்னு பார்த்தோமா, நடேசனின் பத்தினியாக இருக்கக்கூடியவள். அவளுக்கும் நடனத்தில் ஈடுபாடு உண்டு, லயிப்பு உண்டு, அதில் லபித்து விடுவாள் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த நடேஸ்வரியில் சொல்லும் பொழுது ஆண்கள் ஆடக்கூடிய இந்த நடனத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, தாண்டவம் அப்படின்னு சொல்றது. நடனம் தாண்டவம் அப்படின்னு. பரமேஸ்வரன் ஆனந்த தாண்டவம் என்று நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றது. அதில் சொல்லும் பொழுது பாடல் வரிகள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனந்த தாண்டவம் ஆடிய பாதா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு பரமேஸ்வரன் இடது பதம் தூக்கி ஆடுகிறார் அப்படின்னா அதில் சொல்லுது. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இடது பதம் யாருடையது? இப்போ சாட்சாத் அம்பாளுடையது தானே இடது பாகம். அப்போ அந்த இடது பதம் யாருடையது? அவளுடையது தான். ஆக நடனம் ஆடுவதற்கும் தேவையாக இருப்பது சக்தியின் ஊக்கம்தான். அவளுடைய ஊக்கம் நன்றி, அதுவும் சாத்தியம் கிடையாது. அப்போ பரமேஸ்வரன் இடது கால் தூக்கி ஆடும் நடனம் அழகாக இருக்க காரணம் அம்பாளின் நாட்டியம்தான். அவளுடைய நாட்டியத்திலே ஆனந்த தாண்டவம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாருடைய நாட்டியத்திலே? அந்த எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய நாட்டியத்திலே, நடனத்திலே ஆனந்த தாண்டவம் இருக்கிறது, ஊழி தாண்டவமும் இருக்கிறது. இப்போ ஆண்கள் ஆடுவது போல ரொம்ப கடினமான அசைவுகள் எல்லாம் பெண்களால் கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ பெண்களுடைய நடனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நளினமாக இருக்கும், மென்மையாக இருக்கும். அப்போ அந்த நடனத்திற்கு என்ன பெயர் என்றால் லாஸ்யம் என்று சொல்வார்கள். அப்போ நடேஸ்வரி அப்படின்னு சொல்லும் பொழுது நடேசனின் உடன் இருப்பவள், அவளும் பாதியாக இருக்கிறாள் என்று சொல்லி சொன்னாங்க. அவளும் ஆடுகிறாள் அப்படின்னு பொருள் வந்தது. ஆனால் அவளுடைய நடனம் எப்படி இருக்கும் என்றால் தாண்டவமாக இருக்காது, லாஸ்யம் என்று சொல்லக்கூடிய பரதமாக இருக்கும். ஆக பெண்கள் ஆடக்கூடிய லாஸ்ய நர்த்தனத்தில் நாட்டம் உடையவள் அப்படின்னு சொல்றாங்க. இதே லலிதா திரிஷதில் ஒரு 2 நாமங்கள் இதற்காக விசேஷமாக சொல்லப்படுகின்றன. முதல் நாமம் என்ன அப்படின்னா, லாஸ்ய தரிசன சந்துஷ்டா அப்படின்னு சொல்லுது. இந்த லாஸ்ய நடனத்தை பார்ப்பதில் மகிழ்ச்சி உடையவள் அப்படின்னு. இன்னொன்று ஹல்லேசலாஸ்ய சந்துஷ்டா அப்படின்னு சொல்லுது. இது ஒரு குறிப்பிட்ட விசேஷமான நடனம். பெண்கள் ஆடக்கூடிய இந்த நடனத்தில் மிகவும் சந்தோஷம் அடைபவளாக இருக்கிறாள் என்று சொல்வதுதான் இந்த நாமம். மகாபெரிவா சரணம்.